يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமது KECT அமைப்பு கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக நமது கீழக்கரையில் பல மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த பணிகளை இன்னும் விரிவுபடுத்தும் வகையில் மஸ்ஜித் விரிவாக்க பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணி முழுமையடைய உங்களுடைய பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ அல்லாஹு தஆலா அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்று. அல்லாஹுடைய பள்ளி கட்டுமான பணிக்காக அதிகமாக பொருளாதாரத்தை செலவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலூமுல் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகத்தை நாம் படித்து வருகின்றோம். இதில் இறுதியாக நாம் பார்த்தது ஹதீஸுல் முத்தவாத்திர். முத்தவாத்திரான ஹதீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது ஒவ்வொரு தபக்கா என்றால் ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் 10 நபர்களுக்கு குறையாமல், அதிகபட்சம் 10க்கு மேலே எத்தனை பேர் வேணா உண்டு. 10ன்னு அர்த்தம் அல்ல, 10க்கு மேல் எத்தனை நபர்கள் வேண்டாம் உண்டு. ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் 10 பேருக்கு குறையாமல் அறிவித்திருப்பார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த ஹதீஸுடைய தரம் எப்படி உள்ளதுன்னு பார்த்தோம். ஒட்டு மொத்தத்துல எத்தனை முத்தவாத்திரான ஹதீஸ்கள் இருக்கு அப்படின்னா 200 முத்தவாத்திரான ஹதீஸ்கள் உண்டு. மொத்தமே அவ்வளவுதான். இந்த 200 முத்தவாத்திரான ஹதீஸ்களும் பொக்கிஷங்கள். குர்ஆனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பொக்கிஷம் என்றே அந்த சொல்லலாம். ஏன்னா அதுல எந்த கருத்து வேறுபாடோ மாற்று கருத்தோ கொள்வதற்கு இடமே கிடையாது என்று சொல்லப்படக்கூடிய வடிவில் இருக்கக்கூடிய ஹதீஸுகள் தான் அது. சரிங்களா? இதற்கு பேரு ஹதீஸுல் முத்தவாத்திர். இன்னொரு வகை என்னன்னா ஹதீஸுல் ஆஹாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது அல்லாத மற்ற ஹதீஸ்கள். அந்த ஹதீஸுல் ஆஹாத 3 வகையாக பிரிப்பார்கள். அல் மஷ்ஹூர், அல் அசீஸ், அல் கரீப் அப்படின்னு பிரிப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, முத்தவாத்திரான ஹதீஸ்னா நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு தவக்காலையும், அதாவது ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் 10 நபர்கள் அறிவித்திருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம். அல் மஷ்ஹூர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு தபக்காலையாவது குறைஞ்சபட்சம் 3 நபர்கள் அதை அறிவிப்பாங்க. 3க்கு கம்மியா இருக்காது எல்லா தவக்காலையும். அதாவது அதை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் எத்தனை பேர் அதை அறிவிப்பாங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 பேர். கூடுனது எத்தனை வேணா இருக்கும். குறைஞ்சபட்சம் 3 நபர்கள் ஏதாவது ஒன்னுலையாவது இருக்கணும். ஓகேவா? ஒரு இதுல 10 இருக்கு, ஒரு இதுல 6 இருக்கு, ஒரு இதுல 7 இருக்கு அப்படின்னாலும் ஏதாவது ஒண்ணுல 3க்கு குறையாம இருந்தா, 3க்கு மேலதான் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு அல் மஷ்ஹூர் அப்படின்னு அர்த்தம். 2க்கு மேல இருக்கு அப்படின்னா அதுக்கு அல் அசீஸ் அப்படின்னு அர்த்தம். 1 தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு அல் கரீப் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஹதீஸ் பார்த்தோம்ல, இன்னமல் அமாலு பின்னியா, அத சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி தான் அறிவிக்கிறாங்க. அப்ப ஒரு தபக்கால ஒரு ஆள் தான் இருக்காப்ப. அப்ப அந்த ஹதீஸுக்கு பேர் என்னது? அல் கரீப். சரிங்களா? இப்படி இந்த ஹதீஸுகளை, ஆஹாதான ஹதீஸுகளை தரம் பிரிப்பார்கள். இதுல லைஃபா சஹீஹா அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. கரீபான ஹதீஸும் சஹீஹ் உண்டு, முத்தவாத்திரான ஹதீஸும் சஹீஹ் உண்டு, அசீஸ்லையும் சஹீஹ் உண்டு, மஷ்ஹூர்லையும் சஹீஹ் உண்டு. சரிங்களா? சஹீஹ் லைஃப் உள்ள நம்ம போல இந்த மாதிரி அசீஸ்னா என்ன, மஷ்ஹூர்னா என்ன, கரீப்னா என்ன அப்படிங்கிற செய்தியை மட்டும் நீங்க இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்ததான் அடுத்து படிக்கக்கூடிய பாடம் என்னன்னா ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்ப சஹீஹ், ஹசன். சஹீஹ்ல 2 டைப். சஹீஹ் லிதாத்திஹி, சஹீஹ் லிகைரிஹி. ஹசன் லிதாத்திஹி, ஹசன் லிகைரிஹி. இந்த 4 மட்டும்தான், முதல்ல பெரும்பாலும் இந்த 4 மட்டும்தான் அமல் செய்வதற்கு தகுதியான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ்கள். இதை தாண்டி பல வகைகள் ஹதீஸ்ல உண்டு, பின்னாடி பார்க்கலாம். இந்த 4 வகை இருக்கா இல்லையா? சஹீஹ், ஹசன், அதுக்குள்ள பிரிச்சோம்னா சஹீஹ் லிதாத்திஹி, சஹீஹ் லிகைரிஹி, ஹசன் லிதாத்திஹி, ஹசன் லிகைரிஹி. இந்த 4ம் தான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமல் செய்வதற்கு தகுதியான ஹதீஸ்கள். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தரம். சஹீஹ் லிதாத்திஹி உச்சகட்ட தரம், அதற்கு அடுத்தது சஹீஹ் லிகைரிஹி, அதுக்கு அடுத்தது ஹசன் லிதாத்திஹி, அதுக்கு அடுத்தது ஹசன் லிகைரிஹி. அந்த தரம் குறையும்.
ஒவ்வொன்றுக்கும் அந்த தரம் குறைஞ்சிக்கிட்டே வருமே தவிர பின்பற்றுவதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ். ஹசன் லி கைரிகியா இருந்தாலும் சஹீஹ் லி தாத்திகியை விட குறைஞ்சபட்ச தரத்துல உள்ளத மதிப்புல உள்ளது. ஆனா பின்பற்றுவதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ஹதீஸ்ல எந்த வாஃபும் இல்லை, பலகீனமும் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்ப தகுதியான ஹதீஸ் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஹசன் அதாவது சஹீஹ் லி தாத்திகி அப்படின்னா என்னன்னா உச்சகட்ட தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் அப்படின்னா என்னன்னா அதுல 5 நிபந்தனைகள் ஒரு சேர இருக்கணும். இந்த 5 நிபந்தனைகளை ஒரு சேர இருக்கணும். அதுல ஏதாவது ஒண்ணு போச்சு அப்படின்னா முழுசா அது தைஃபான ஹதீஸாக மாறும், பலகீனமான ஹதீஸாக மாறும். சரி, இப்ப அந்த 5 விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் நம்ம பார்த்தோமா இல்லையா, இமாம் புகாரி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தொடக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் அந்த அறிவிப்பாளர் தொடர் சனத் இஸ்னாது அது இருக்கும். இப்ப இந்த அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு ஆள் காணாம போனாருன்னா அது பலகீனமான ஹதீஸ் ஆயிரும். பாருங்க, ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக அறிஞர்களுக்கு மத்தியில கொண்டு வந்து வைக்கப்படணும் அப்படின்னா அது எந்த அளவிற்கு பாதுகாக்கப்படுதுங்கிறத பாருங்க. இப்படியே வருது, ஒரு நடுவுல ஒரு 7 பேர் இருக்காங்க. இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நடுவுல ஒரு 7 பேர் அப்படின்னா அந்த 7 பேர் நடுவுல ஒரு ஆள் காணா போயிட்டாரு, அவர் யாருன்னே தெரியல, அப்படி ஒரு ஆள் இல்லாம போயிட்டாரு அப்படின்னா அது என்னவாயிரும், அந்த ஹதீஸ் பலகீனமாயிரும். இது ஒண்ணு. 2வது, அந்த நபர் அறிவிக்கிறாரா இல்லையா, அந்த நபர் நம்பகத்தன்மையானவராக இருக்கணும், அவரு நம்பகத்தன்மை உள்ளவராக இருக்கணும். அது எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம பார்த்தோம், அந்த புத்தகங்கள் அவர்களை பற்றிய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கா இல்லையா, அந்த வரலாற்றுல போய் தேடுவாங்க. ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படுது அப்படின்னா அந்த ஹதீஸ்ல உள்ள நபர் இவரை பற்றி எந்த புத்தகத்துல இருக்கு, எந்த புத்தகங்களா, அவருடைய வரலாறு என்ன, நம்பகத்தன்மையான மனிதரா, ஓகே, அப்ப இவர் ஓகே அப்படி எடுப்பாங்க. பாக்குறாங்க நம்பகத்தன்மைக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வார்த்தை இருக்கா, அது என்னன்னு பின்னாடி படிக்கலாம். என்னென்ன பிரச்சனைகள் அறிவிப்பாளர்கிட்ட இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையில என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், வந்தா அது லைஃப் ஆகும் அப்படிங்கிறத பாக்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, சரியான நபர் தான் அப்படின்னா அந்த அறிவிப்பாளரை ஓகே பண்ணி வச்சுட்டு அடுத்த அறிவிப்பாளருக்கு போவாங்க. புரிஞ்சா, ஒரு அறிவிப்பாளரையும் இப்படியே தட்டி தட்டி பார்ப்பாங்க, சரியா இருக்காரா, ஓகே தானா. இப்படி ஒவ்வொரு அறிவிப்பாளருக்கும் இப்படி பார்த்து 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 தான் ஒரு ஹதீஸ் சஹீஹானது என்று தேர்வு செய்யப்படுது. புரிஞ்சா, எந்த அளவிற்கு ஒரு ஹதீஸ், இப்ப புரியுதா, ஒரு ஹதீஸை மறுப்பதற்கு ஏன் இவ்வளவு முற்றாங்க அப்படின்னு. ஈஸியா புகாரில உள்ள ஹதீஸ பிரச்சனை முரண்படுது அப்படின்னு மறுத்து விடுறதுல ஏன் நீ அப்படி மறுக்கிறத எப்படி நீ மறுக்கலான்னு இந்த ஒரு கூட்டம் கேட்குதுன்னு ஆரம்பத்துல சொன்னா, எப்படி புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸை நீ எப்படி மறுப்பேன்னு இந்த கூட்டம் கேட்குதுன்னு நான் சொன்னா, இவ்வளவு துல்லியமாக அந்த ஹதீஸ் பாதுகாக்கப்பட்ட காரணத்தால் தான் நீ எப்படி மறுப்ப அப்படின்னு கேட்கிறாங்க. எப்ப நீ மட்டும்தான் ஹதீஸ் ஆய்வு செய்யறியா, 2000க்கு மேல வந்து நீ மட்டும்தான் ஆய்வு செய்யறியா, இதுக்கு முன்னாடி எந்த அறிஞர்களும் ஆய்வு செய்யறியா, இவ்வளவு பேரு இவ்வளவு நுணுக்கமாக அறிவிப்பாளர்களை பார்த்து யாராவது விடுபட்டு இருக்காரான்னு பார்த்து அவருடைய வரலாறை படிச்சு அவர்கிட்ட பிரச்சனை இருக்கா, நம்பகத்தன்மையா வந்தவரா, நல்லவரா, இவெல்லாம் பார்த்து ஒரு ஹதீஸ பட்டு போல கொண்டு வந்து ஒரு ஹதீஸ் புத்தகத்துல சேவ் பண்ணி வச்சா நீ ஈஸியா எடுத்து உனக்கு புரியலன்னு உனக்கு மாறுபடுதுன்னு நீ மறுத்து விட்டா அப்படின்னா சமுதாயம் விடுமா? அதற்காகத்தான் ஒரு கூட்டம் நின்று போராடி கொண்டு கத்திக்கொண்டு இருக்குது. என்னன்னு, ஹதீஸுகளை மறுக்க கூடாது. எந்த ஹதீஸ, சஹீஹான ஹதீஸ. பலகீனமானது என்றால் அது வேற, பலகீனமானது என்று ஒதுக்கிட்டோம் அப்படின்னா சின்ன பிரச்சனை வந்தா கூட பலகீனமானது ஒதுக்கிடுவாங்க, அதை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த அளவிற்கு ஒதுக்கப்பட்டு சேவ் பண்ணப்பட்டதுதான் சஹீஹான ஹதீஸ்களுடைய தொகுப்பு. புகாரி முஸ்லிம் 2லயே உள்ளது முழுமையான ஆதாரபூர்வமான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அதுல மறுக்கிறதுக்கு எந்த ஹதீஸும் கிடையாது. அதுல இருந்து ஒருத்தர் ஒரு விஷயத்தை மறுக்கிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம நின்று பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டம் கத்துவது. என்னன்னு, தயவு செஞ்சு சஹீஹான ஹதீஸ்களை மறுக்க வேணாம், உங்க புத்திக்கு அது படலன்னு நீங்க சொல்ல வேணாம், தயவு செஞ்சு புரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, முன்னர் உள்ள அறிஞர்கள்ட்ட போய் பாருங்க, அவங்க எப்படி அதை ஆய்வு செஞ்சு சரின்னு சொல்லியிருக்காங்கன்ற பாருங்க. உங்க ஆய்வுல பிழைன்னு வருதா மீண்டும் ஆய்வு செஞ்சு பாருங்க, திரும்ப அதை தேடி பாருங்க எங்க பிரச்சனை வருது. இப்படி எல்லாம் சொல்வதற்கான காரணம் இதுதான். இதற்காகத்தான் இது பற்றிய ஒரு லேசான ஒரு தொடக்க கல்வி நமக்கு இருக்கணும் என்பதை சொல்வதற்கான காரணம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய செய்திகளையும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات